be an example to the flock. தலைவராய் இருப்பவர்கள் மந்தைக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். Now I want to share that leader must have a clear vision. ஒரு தலைவனுக்கு ஒரு தெளிவான பார்வை, தரிசனம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து இப்பொழுது நாம் பார்க்கலாம். When Moses was leading the people out of Egypt, மோசே எகிப்திலிருந்து ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்தபொழுது he had a clear vision from God. அவருக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு தெளிவான பார்வை, தரிசனம் இருந்தது. From where to where he is going. எங்கிருந்து எங்கே போக வேண்டும் என்பதை குறித்த தரிசனம். God said to him, ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னார், take my people out of Egypt என்னுடைய ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு போ, and take them to the land of Canaan. அவர்களை கானான் தேசத்திற்கு அழைத்துச் செல்வாயாக. So he had a clear vision from God. ஆகவே தேவனிடத்திலிருந்து அவருக்கு ஒரு தெளிவான தரிசனம் இருந்தது. So same way, அதே விதமாக even today every leaders must have a clear vision. Where are they going and where are they leading their people? இன்றைக்கும் கூட தேவனுடைய மந்தைகளை நடத்துகிற தலைவர்களாக இருப்பவர்கள் அவர்கள் எங்கே போய்கொண்டிருக்கிறார்கள், எங்கே அவர்கள் சென்று சேர வேண்டும் என்பதை குறித்த ஒரு தெளிவான தரிசனம் இருக்க வேண்டும். That vision they should get it from the Lord himself. அந்த தரிசனத்தை அவர்கள் தேவனிடத்திலிருந்தே பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும். Most of the Christians, their destination is heaven. பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் சென்றடைய வேண்டும் என்று இருக்கிற இலக்கு அது பரலோகம் என்பதா இருக்கிறது. But when you carefully read the Bible, ஆனால் நீங்கள் வேதத்தை ஜாக்கிரதையாக கருத்தாய் வாசிப்பீர்களானால் Jesus will never said I will take you to heaven. இயேசு நான் உங்களை பரலோகத்துக்கு அழைத்துச் செல்வேன் என்று ஒருபோதும் சொல்வதில்லை. He said the kingdom of heaven is in your midst. அவர் பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறதே என்று சொன்னார். He said also kingdom of God is not eating and drinking. இதையும் சொன்னார், பரலோக தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல என்று சொன்னார். It is righteousness, peace and joy in the Holy Spirit. அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமும் என்று சொல்லியிருக்கிறார். So our aim is not heaven. ஆகவே நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கு பரலோகம் அல்ல. We will go to heaven, that is true. நாம் பரலோகம் போவது உண்மைதான். But as long as we live on in this body, in this earth, ஆனால் that is our aim. ஆனால் இந்த பூமியிலே, இந்த சரீரத்திலே நாம் வாழும் வரைக்கும் நம்முடைய இலக்கு எதுவாய் இருக்கிறது? Why did God called us? தேவன் ஏன் நம்மை அழைத்திருக்கிறார்? That we should know about it. அதை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும். God did not call us to do the ministry. நாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்று, பிரதானமாய் நாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்பதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. But more than that there is a purpose. ஆனால் அதை காட்டிலும் மேலான ஒரு நோக்கம் இருக்கிறது. We read that in the book of Romans chapter 8 ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் and verse 29. 29ஆம் வசனம். It says here, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, he predestined us. I cut short it. நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். Predestined us to become conformed to the image of his son, so that he would be the firstborn among many brethren. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். For what he has predestined us? நம்மை எதற்கென்று அவர் முன்குறித்திருக்கிறார்? To conform to the image of his son Jesus Christ. தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய சாயலுக்கு ஒப்பாய் நம்மை மாற்றும்படிக்கு நம்மை முன்குறித்திருக்கிறார். That must be our vision. அது நம்முடைய தரிசனமாய் இருக்க வேண்டும். This is my end. இதுதான் என்னுடைய இலக்கு. Yeah, whenever we travel to one place, from one place to another place. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நாம் பிரயாணப்பட்டு போகும் பொழுது, Yesterday I came from Coimbatore. I had a destination that is Chennai. நேற்றைய தினத்திலே நான் புறப்பட்டேன், கோயம்புத்தூரிலிருந்து புறப்பட்டேன். எனக்கு ஒரு லக்கு சென்றடையக்கூடிய இடம் இருந்தது, அது சென்னை. And I reached here. நான் இங்கே சென்னைக்கு வந்து சேர்ந்தேன். Same way in spiritual life. அதே விதமாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் We are all travelers. நாம் எல்லாரும் பிரயாணிகளா இருக்கிறோம். One day we were under the slavery of Satan. ஒரு நாளிலே பிசாசனுடைய அடிமைத்தனத்திலே நாம் இருந்தோம். We were slaves of sin. நாம் பாவத்துக்கு அடிமைகளா இருந்தோம். We were serving this world. நாம் இந்த உலகத்துக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். But the Lord God in his mercy he has taken us out. ஆனால் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய இரக்கத்தின்படி நம்மை அதிலிருந்தெல்லாம் விடுவித்து எடுத்துக்கொண்டார். Why did Lord took us away? ஏன் ஆண்டவர் நம்மை அவிதமாக மீட்டார்? Bible says he predestined us. வேதம் சொல்லுகிறது அவர் நம்மை முன்குறித்திருக்கிறார். Even before the foundation of the world. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் நம்மை முன்குறித்திருக்கிறார். The purpose of God, how vast it is. தேவனுடைய நோக்கம், அவருடைய தீர்மானம் எவ்வளவு பெரிதா இருக்கிறது என்பதை பாருங்கள். When did he create? He called us, he chosen us. அவர் எப்பொழுது நம்மை தெரிந்து கொண்டார்? Ephesians chapter 1. எபேசியர் 1ஆம் அதிகாரம். It says here, before he chooses in him, before the foundation of the world. உலக தோற்றத்துக்கு முன்பதாக நம்மை தெரிந்து கொண்டார். Verse 4. 4ஆம் வசனத்திலே எபேசியர் 1:4.
Before the foundation of the world. உலக தோற்றத்திற்கு முன்னே. What is the meaning of it? அதனுடைய பொருள் என்ன? Before Lucifer become the Satan. லூசிபர் ஆகிய அந்த பிரதான தூதன் பிசாசாய் மாறுவதற்கு முன்பதாகவே God did not create the world. தேவன் உலகத்தை இன்னும் உருவாக்கவில்லை. God never created the world. உலகத்தை அவர் இன்னும் உருவாக்கவே The இல்லை. world became. The Bible says the world became. உலகம் இப்படி மாறினது என்று வேதம் சொல்லுகிறது. By the disobedience of the angel அந்த Lucifer. லூசிபர் என்ற தூதனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக உலகம் பாவத்துக்குள்ளாக போனது. That means when did God choose us? அதனுடைய பொருள் என்னவென்றால் தேவன் எப்பொழுது நம்மை தெரிந்து கொண்டார்? In Christ Jesus. கிறிஸ்து இயேசுக்குள்ளே எப்பொழுது நம்மை தெரிந்து கொண்டார்? Before the world became. இந்த உலகம் அப்படி உண்டாவதற்கு முன்பதாகவே. We were not born. நாம் பிறந்திருக்கவில்லை. We were not existent at that day. அப்பொழுது நாம் ஒரு பிறவியா இல்லை. God in his foreknowledge he chose you and me. தேவன் தம்முடைய முன்னறிவின்படியே உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். For what reason? என்ன காரணத்திற்காக? We would be holy and blameless before him. அவருக்கு முன்பதாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு என்று தெரிந்து கொண்டார். The angel become unholy before God. தேவனுக்கு முன்பதாக அந்த தேவதூதன் பரிசுத்தமற்றவனாய் மாறினார். Created being become unholy before God. ஒரு சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்துவாகி அந்த தேவதூதன் தேவனுக்கு முன்பதாக அசுத்தமுள்ளவனாய் மாறி போனான். He was created as holy. அவன் பரிசுத்தமுள்ளவனாய் உருவாக்கப்பட்டான். But because of his pride in his heart he became unholy. ஆனால் தன்னுடைய இருதயத்தின் பெருமை நிமித்தமாக அவன் அசுத்தமானாய் மாறி போனான். Mind one thing. ஆகவே இது ஒன்றை கருத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். What is mainly unholy before God? தேவனுக்கு முன்பதாக எது பரிசுத்தமற்றதாய் அசுத்தமானதாய் இருக்கிறது? We think in the world so many things. உலகத்திலே அசுத்தமானவைகள் என்று அநேக காரியங்களை குறித்து நாம் யோசிக்கலாம். Committing adultery, committing stealing, விபச்சாரம் செய்வது, திருடுவது, பொய் சொல்வது, unholy before God. இவையெல்லாம் தேவனுக்கு முன்பதாக அசுத்தம் என்று நாம் நினைப்போம். But this great angel did not do any of these things. ஆனால் இந்த பிரதான இந்த தூதன் இவைகள் எல்லாம் ஒன்றையும் செய்யவில்லை. His heart elevated within him. அவனுடைய இருதயம் தனக்குள்ளாக மேட்டிமை அடைந்தது. Is the same moment God consider him as unholy. அந்த க்ஷண பொழுதிலே அவனை தேவன் அசுத்தமான் என்று பார்த்தார். So what is the greatest of the unholiness? ஆகவே இந்த அசுத்த காரியங்கள் எல்லாவற்றிலும் பிரதானமாய் மேன்மையா இருக்கக்கூடியது எது? Pride. பெருமை. So why God chooses? தேவன் எதற்கு நம்மை தெரிந்து கொண்டார்? He chooses so that we may be holy and blameless before him. நாம் அவருக்கு முன்பதாக குற்றமில்லாதவர்களும் பரிசுத்தம் உள்ளவர்களுமாய் இருக்கும்படி அவர் தெரிந்து கொண்டார். And he sent his son Jesus Christ. அவர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். To show us a life. நமக்கு ஒரு ஜீவியத்தை காண்பிக்கும்படியாக. This is the way each and every child of God must live. இந்த விதத்திலே தான் தேவனுடைய பிள்ளையா இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நடக்க வேண்டும். He predestined us so that we may conform to that image of Jesus Christ. நாம் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த சாயலுக்கு ஒப்பாக மாற வேண்டும் என்பதற்காகவே அவர் நம்மை முன்குறித்திருக்கிறார். In generally speaking, many Christians have an outward image of Jesus Christ. பொதுவாக சொல்வோமானால் அநேக கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றினதான ஒரு வெளிப்படையான ஒரு புரிந்துகொள்ளலை தோற்றத்தை வைத்திருக்கிறார்கள். Which is what he preached to so many people. வெளிப்பிரகாரமாக என்றால் என்ன? அவர் எத்தனை பேருக்கு பேசினார்? What all people he has healed? எந்தெந்த ஜனங்களை அவர் சுகமாக்கினார்? How many miracles he has done? எத்தனை அற்புதங்களை அவர் செய்தார்? Okay, that's all true. அதெல்லாம் உண்மைதான். But that was not his life. ஆனால் அது அவருடைய ஜீவியம் அல்ல. His life was inward. அவருடைய வாழ்க்கை அது உள்ளான காரியம். That Holy Spirit alone can show us. அதை பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே அதை காண்பிக்க முடியும். Jesus said like this in John chapter 16. இயேசுதாமே யோவான் 6ஆம் அதிகாரத்திலே சொல்லி இருக்கிறார். When the Holy Spirit comes, பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது he will take of mine and disclose to you. அவர் என்னிடத்திலிருந்து எடுத்து உங்களுக்கு அதை வெளிப்படுத்துவார் என்று சொன்னார். 16 யோவான் 16ஆம் அதிகாரம் verse 14. 14ஆம் வசனம். He will glorify me, for he will take of mine and will disclose to you. 16 verse 14. யோவான் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். Why did the Holy Spirit come? ஏன் பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார்? To show me what is the life of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை எனக்கு காண்பிப்பதற்காக வந்தார். He lived 30 years on this earth as an ordinary carpenter. இந்த பூமியிலே 30 வருடங்களாக ஒரு சாதாரணமான தச்சனாக எப்படி அவர் வாழ்ந்தார் How என்பதை he was obedient to his parents until the age of 30.
he was submissive. எப்படி தம்முடைய 30வது வயது வரை தம்முடைய பெற்றோர்களுக்கு அவர் அடங்கி கீழ்ப்படிந்திருந்தார். Even though he had lot of knowledge, அவருக்கு எவ்வளவோ அறிவு இருந்த போதிலும் how he was submissive. அவர் எவ்விதமாய் கீழ்ப்படிதலுள்ளவராய் இருந்தார். What is our problem? நம்முடைய பிரச்சனை என்ன? If we know little, நாம் கொஞ்சம் தெரிந்து விட்டால் we cannot be submissive. நாம் இப்படி அடங்கி இருக்கவே மாட்டோம். See, we are called to conform to the likeness of Jesus Christ. பாருங்கள், நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி முன்குறிக்கப்பட்டவர்கள். That is our destination. அதுதான் நம்முடைய சென்று சேரும் இடம். At the age of 30, when he was taking baptism, 30 வயதிலே ஆண்டவர் ஞானஸ்நானம் எடுத்த பொழுது heaven opened பரலோகம் அவருக்கு முன்பாக திறந்தது. and the Father certified, பிதா ஒரு அத்தாட்சி அளித்தார். he is my beloved son in whom I am well pleased. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் மிகவும் பிரியமாய் இருக்கிறேன் என்று What did சொன்னார். he do until 30 years? அந்த 30 வயது வரை அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? He was submissive. அவர் He கீழ்ப்படிந்திருந்தார். was working as an ordinary carpenter. ஒரு நம்மை போல சாதாரண ஒரு வேலை செய்கிற ஒரு தச்சு தொழிலாக செய்தார். Many people are working in some place. அநேகர் சில இடங்களிலே வேலை செய்கிறோம். He was living in the family அவர் with his parents and brothers and sisters. பெற்றோர்களோடு குடும்பத்திலே சகோதரர்களோடு அவர் வாழ்ந்து வந்தார். What all problems he would have faced in that area. அந்த பகுதியில அவருக்கு என்னென்னலாம் பிரச்சனைகள் இருந்திருக்கும். Because he was a holy person. என்று அவர் பரிசுத்தமான ஒரு நபராய் இருந்தார். All problem he could face. அவர் எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்து But in all that area, ஆனால் அந்த எல்லா பகுதிகளிலேயும் he was totally submissive. அவர் முற்றிலும் கீழ்ப்படிந்தவராய் இருந்தார். So a leader must have a vision. ஆகவே ஒரு தலைவருக்கு ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். What is my call? என்னுடைய அழைப்பு என்ன? Many people think my call is going to North India. அநேகர் யோசிக்கிறார்கள், அநேகர்கள் இப்படி யோசிக்கிறார்கள், என்னுடைய அழைப்பு என்ன தெரியுமா? நான் வட இந்தியாவுக்கு மிஷனரியாக போக வேண்டும். I'm not against anybody going to North India. வட இந்தியாவுக்கு மிஷனரியா போவதை குறித்து எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. My call is as a pastor. ஒரு என்னுடைய அழைப்பு ஒரு பாஸ்டரா இருக்க வேண்டும் என்று சொல்றார். I'm not against that. நான் அதற்கும் எதிர்ப்பானவன் அல்ல. But ultimately that is not your goal. ஆனால் முழு முதலான நோக்கம் அது அல்ல. What is your goal? உங்களுடைய இலக்கு என்ன? One day the Lord has given me. ஒரு நாள்லே எனக்கு morning till evening. எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு நாள்லே காலை முதல் இரவு வரை. Morning 6 to till I go to sleep. காலையில 6 மணியிலிருந்து நான் படுக்க போகும் வரைக்கும் how I lived. நான் எவ்விதமாய் வாழ்கிறேன். That is my vision. அதுதான் என்னுடைய தரிசனம். Always before our eyes, that must be the vision. நம்முடைய கண்களுக்கு முன்பதாக எப்பொழுதுமே அதுவே தரிசனமாய் இருக்க வேண்டும். My vision, I must become like Jesus Christ. That's the reason the Lord called me. என்னுடைய தரிசனம் என்னவென்றால் நான் இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும். அதற்காக தான் தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், அழைத்திருக்கிறார். Those people got called out from the land of Egypt to go to Canaan. அந்த எகிப்திலிருந்து தம்முடைய ஜனங்களை தேவன் கானானுக்கு சென்று சேரும்படி அழைத்தார். But ஆனால் many could not enter it. ஆனால் அநேகர் அதற்குள்ளாக பிரவேசிக்க முடியவில்லை. It's a possibility even today. இன்றைக்கும் கூட அப்படிப்பட்ட ஒரு சாத்தியம் இருக்கிறது. God has a purpose defined in the Bible. தேவன் நமக்கென்று ஒரு நோக்கத்தை வேதத்திலே வைத்திருக்கிறார். He has defined already that. அதை He has revealed that. அதை வரையறுத்து அதை நமக்கு வெளிப்படுத்தியும் இருக்கிறார். Even then people may not enter into that. அப்படி இருந்த போதிலும் ஜனங்கள் அதை அடையாமல் போக முடியும். They were told that I am leading you to Canaan. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்திலே சொன்னபோல் நான் உங்களை கானான் தேசத்துக்கு அனுப்புறேன் சொன்னபோது but many could not enter. அநேகர் கானானுக்குள் பிரவேசிக்க முடியவில்லை. Because they did not believe that call. ஏனென்றால் அந்த அழைப்பை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. But today also it is possible. இன்றைக்கும் இது சாத்தியம். Today the Christian community is so vast. இன்றைக்கு கிறிஸ்தவ கூட்டம் திரளாய் இருக்கிறது. All aim is go to heaven. அவருடைய எல்லாருடைய நோக்கமும் பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்பதாக இருக்கிறது. They want to live on this earth. They are not bothered. ஆனால் இந்த பூமியிலே அவர்கள் எப்படி வாழ வேண்டும் அதை குறித்து அவர்களுக்கு கவலையே இல்லை. It is very important that we must bother about the life on this earth, not on the life in heaven. பரலோகத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை குறித்து நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த பூமியிலே நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை குறித்து நாம் கரிசனையுடையவர்களாக இருக்க வேண்டும். How you are living with your wife? உங்களுடைய மனைவியோடு நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள்? Living with your children? உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் எப்படி வாழ்கிறீர்கள்? You are living with your friends? உங்களுடைய நண்பர்களோடு எப்படி நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள்? You are living in your workplace? உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் எப்படி வாழ்கிறீர்கள்? All those area am I conforming to the likeness of Jesus Christ? இந்த எல்லா வாழ்க்கையினுடைய பகுதிகளிலும் நான் கிறிஸ்துவுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறிக்கொண்டே வருகிறேனா? A leader must have a clear vision where he is going. ஒரு தலைவன் தான் எங்கே செல்கிறான் என்பதை குறித்த தெளிவான தரிசனமுடையவனாய் இருக்க வேண்டும். If you have that vision, உங்களுக்கு அந்த தரிசனம் இருக்குமானால் okay,
Maybe until today you had no vision like that. ஒருவேளை இன்று வரைக்கும் எப்படிப்பட்ட ஒரு தரிசனம் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். But from today onwards, ஆனால் இன்றிலிருந்து you cannot say any excuse. எந்த ஒரு போக்கு சொல்லவும் உங்களுக்கு இடமில்லை. It is very clear. வேதத்திலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. Why God had called us? தேவன் நம்மை ஏன் தெரிந்து Why கொண்டிருக்கிறார்? He predestined us? தேவன் நம்மை ஏன் முன்குறித்திருக்கிறார்? Why He foreknew me and you? ஏன் அவர் என்னையும் உங்களையும் முன்னறிந்திருக்கிறார்? To conform to the likeness of His Son Jesus Christ. தம்முடைய குமாரனான இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் மாற்றும்படி. What is that likeness? அந்த சாயல் என்ன? How was His inward life? அவருடைய உள்ளான ஜீவன் எவ்விதமாய் இருந்தது? How was His thought life? அவருடைய சிந்தை வாழ்க்கை எப்படி இருந்தது? Doesn't matter how you smile or laugh or how you say praise the Lord and all, it's okay. அவர் எப்படி Everybody will act like that. எப்படி அவர் புன்முறுவல் செய்தார், எப்படி சிரித்தார், எப்படி பிரைஸ் தி லார்ட் பிரதர் என்று சொன்னார், இதெல்லாம் வெளிப்பிரகாரமாக எல்லாரும் We செய்து can விட do முடியும். so many things outwardly. வெளிப்பிரகாரமாக நாம் இப்படி ஏராளமான காரியங்களை செய்ய முடியும். The Pharisees had a long dress and they wanted respect in the society. அவர்கள் நீளமான அங்கிகளை அணிந்து கொண்டார்கள், சமுதாயத்திலே மதிப்பை எதிர்பார்த்தார்கள். They had an external life. அவர்களுக்கு ஒரு வெளிப்பிரகாரமான ஜீவன் இருந்தது. When we say conforming to the likeness of Jesus Christ means His inward life. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாற்றுகிறது என்றால் அவருடைய உள்ளான ஜீவனிலே பங்கு பெறுவது. From morning till evening, how all His thought went. காலை முதல் இரவு வரை இயேசுவுடைய சிந்தை எப்படி இருந்தது? He saw so many beautiful women. அவள் எத்தனையோ அழகான ஸ்திரீகளை அவர் பார்த்திருந்திருப்பார். How you think? எப்படி அவர் யோசித்திருப்பார்? அவருடைய சிந்தை எப்படி இருந்திருக்கும்? We are all men sitting here. இங்க எல்லாம் நாம் புருஷர்கள் உட்கார்ந்து இருக்கிறோம். How you look at? Is in that area are you conforming to the likeness of Jesus Christ? அந்த பகுதியிலே நாம் கிறிஸ்துவுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாற வேண்டுமே. How he could look? அவர் எப்படி பார்த்திருப்பார்? Okay, I saw a picture. நான் I want to share it like this. நான் ஒரு படத்தை நான் பார்த்தேன். இதை நான் சொல்லுகிறேன். John chapter 8. யோவான் 8ஆம் அதிகாரம். There was a woman caught in adultery. அங்கே We all know the story. நம்ம எல்லாருக்கும் அந்த சம்பவம் தெரியும். விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீ. Pharisees brought that woman to Jesus Christ. பரிசேயர்கள் அந்த ஸ்திரீயை இயேசுவினிடத்தில் அழைத்து கொண்டு வந்தார்கள். How Jesus is looking? இயேசு எப்படி அவளை பார்த்தார்? He was looking down. அவர் கீழே பார்த்து கொண்டிருந்தார். He was writing on the ground. தரையிலே ஒன்று எழுதி கொண்டிருந்தார். I was asking the Lord, why did you look at the ground? நான் ஆண்டவரை கேட்டேன், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே நீர் இப்படி கீழே குனிந்து கொண்டு தரையில எழுதினீர்? I felt it like this. நான் இவ்விதமாக உணர்ந்தேன். He was also a man. அவரும் ஒரு மனிதனாய், ஒரு புருஷனாய், ஒரு ஆணாய் இருந்தார். He was a man. அவர் ஒரு ஆணாய் இருந்தார். What do a normal man, when she sees a prostitute woman, what thought he will have it? ஒரு சாதாரணமான ஒரு நார்மலா இருக்கக்கூடிய ஒரு ஆண் ஒரு விபச்சார ஸ்திரியை பார்த்தால் அவருடைய சிந்தை எப்படி என்னவாக போகும்? His thought. அவருடைய சிந்தை How it will change? அது We எப்படி? are all men, we know it. We don't have to. நாம் சொல்ல வேண்டிய நாம் எல்லாம் புருஷர்களா இருக்கிறோம். But this man, ஆனால் இயேசுவாகிய அந்த மனுஷன் he was looking down. அவர் கீழே பார்த்து கொண்டிருந்தார். How do we look? How do we look? நாம் எப்படி பார்க்கிறோம்? When something like that comes, do we look down? அவிதமாக வரும்பொழுது நாம் இப்படி கீழே பார்த்துக் கொள்கிறோமா? He doesn't want it to be tempted even for a second. ஒரு நொடி பொழுதாகிலும் இச்சையினால் சோதிக்கப்பட அவர் What a விரும்பவில்லை. man Jesus was in his mind. தன்னுடைய மனதிலே எப்படிப்பட்ட ஒரு ஆணாய் இயேசு இருந்தார்? How holy he was. எவ்வளவு பரிசுத்தமானாய் அவர் This இருந்தார். young man of 30 years, how holy he was in his mind. 30 வயதுடைய இளம் வாலிதன் எவ்வளவாய் தன்னுடைய மனதிலே பரிசுத்தமானாய் இருந்தார். He looked down and he wrote on the ground. அவர் கீழே குனிந்து தரையிலே அவர் All எழுதினார். the Pharisees standing there. அங்கே பரிசேயர்கள் எல்லாரும் அங்கே நின்று கொண்டிருந்தார்கள். That is where the Lord Father gave him a word which nobody in the world ever had such a revelation. அப்பொழுதுதான் அந்த சனப்பொழுதிலே தான் பிதா அவருக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார். உலகத்திலே எந்த மனுஷனுக்கும் கிடைக்காத ஒரு வெளிப்பாடுள்ள வார்த்தை வந்தது. What is that revelation? அந்த வெளிப்பாடு என்ன? One who has no sin among you. உங்களிடத்திலே பாவம் இல்லாதிருக்கிறவன் எவனோ அவனே முதல் Is there any word in the Bible like that anywhere? வேதத்திலே எங்காவது அப்படிப்பட்ட வார்த்தை இருக்கிறதா? First time that word was revealed. முதல் தடவையாக அந்த வார்த்தை That was the word of God. அது தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தை. Revealed from God. தேவனிடத்திலிருந்து You வெளிப்படுத்தப்பட்ட want வார்த்தை. revelation? உங்களுக்கு அவிதமாக வெளிப்பாடு வேண்டுமா? Keep your mind pure. உங்களுடைய சிந்தையை தூய்மையாய் காத்துக்கொள்ளுங்கள். Conform to the likeness of Jesus Christ in your mind. உங்களுடைய மனதிலே கிறிஸ்து இயேசுவுடைய அந்த சாயலை தரித்துக் கொள்ளுங்கள். We must be pure in our mind. நம்முடைய மனதிலே சிந்தையிலே தூய்மை உள்ளவர்களாய். That is what meaning conforming to the
likeness of Jesus Christ. அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுவது என்பதனுடைய அர்த்தம். How is my mind today? என்னுடைய மனது இன்றைக்கு எப்படி இருக்கிறது? Lord, give me a purity in my mind. ஆண்டவரே, என்னுடைய சிந்தையிலே ஒரு தூய்மையை தாரும் ஆண்டவரே. Okay, his speech. என்னுடைய How he பேச்சு will speak. அவர் எப்படி பேசுவார்? 30 years he lived, how he spoke to the people. 30 வருடமாக அவர் வாழ்ந்தாரே, அவர் எப்படி ஜனங்களிடத்திலே பேசி இருந்திருப்பார்? He speak the truth. அவர் சத்தியத்தை பேசினார், உண்மையை பேசினார். A humble man always speak the truth. ஒரு தாழ்மையுள்ள மனுஷன் சத்தியத்தை மாத்திரமே பேசுவார். It was not a false humility he speak. அவரிடத்திலே ஒரு மாயமான தாழ்மையோடு அவர் பேசவில்லை. He speak truth. அவர் சத்தியத்தை உண்மையை பேசினார். Never he wanted to exalt himself. ஒருபோதும் அவர் தம்மை தாமே உயர்த்த That is விரும்பவில்லை. conforming to the likeness of. அதுதான் கிறிஸ்துவுடைய சாயலுக்கு So you ஒப்பாக should ask the Holy Spirit, Lord, Holy Spirit, please show me the life of Jesus Christ. நாம் பரிசுத்த ஆவியினிடத்திலே கேட்க வேண்டும், ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சாயலை எனக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பீராக. That is the reason the Holy Spirit came. அந்த காரணத்திற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார். If you ask him, he will show you the life of Jesus Christ. நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை கேட்டால் அவர் கிறிஸ்துவுடைய ஜீவியத்தை In காண்பிப்பார். your family, in your church, உங்களுடைய குடும்பத்திலே, in உங்களுடைய your சபையில், public life, உங்களுடைய பொது வாழ்க்கையிலே, among your relatives, உங்களுடைய உறவினர்கள் மத்தியில், everywhere the Holy Spirit will show you how Jesus will conduct. எல்லா பகுதிகளிலேயும் இயேசு கிறிஸ்து எப்படி அது நடந்து கொண்டிருப்பார் என்பதை ஆவியானவர் உங்களுக்கு How காண்பிப்பார். pure was he in his mind? அவருடைய மனதிலே எவ்வளவு தூய்மை How உள்ளவராய் pure in இருந்தார். his speech? தம்முடைய வார்த்தையிலே எவ்வளவு சுத்தமுள்ளவராய் How இருந்தார். transparent he was in his speech? தம்முடைய பேச்சிலே அவர் எவ்வளவு வெளிப்படையாய் அவர் How இருந்தார். transparent he was in his transactions? தன்னுடைய பரிமாற்றங்களிலே அவர் எவ்வளவு வெளிப்படை உள்ளவராய் இருந்தார். That is what the Holy Spirit will show you. அந்த காரியங்களிலே தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு When காண்பிப்பார். you become like that, நீங்கள் அவிதமாய் மாறும் பொழுது what will happen? என்ன நடக்கும்? You have a clear vision now. உங்களுக்கு ஒரு தெளிவான தரிசனம் உண்டாகும். Oh, I am called out of this world to conform to the likeness of Jesus Christ. ஆண்டவரே, நான் இந்த உலகத்திலிருந்து கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். Not only go to heaven. பரலோகத்துக்கு போவது மாத்திரமல்ல, Yeah, that is second matter. அது இரண்டாவது பட்சமான காரியம். First you have to live here, then only you can go to heaven. நாம் இந்த பூமியிலே நாம் முதல்ல வாழ வேண்டும், அதற்கு பிறகுதான் பரலோகத்துக்கு போகிறோம். I want to ask you, who went to the heaven first? நான் உங்களிடத்துல கேள்வி கேட்கட்டும், யார் முதலாவது பரலோகத்துக்கு போனது? Who went to heaven first? யார் பரலோகத்துக்கு முதலாவது போனது? Jesus Christ. இயேசு கிறிஸ்து. He came as a man. He lived 33.5 years. அவர் மனுஷனாக இந்த பூமிக்கு வந்தார், 33 வருடங்கள் He வாழ்ந்தார். ascended to heaven. அவர் பரலோகத்துக்கு ஏறி போனார். You know what is the second person who went to heaven? இரண்டாவது பரலோகத்துக்கு போன இரண்டாவது நபர் யார்? The thief. அந்த கள்ளன். Why? ஏன்? He humbled himself. அவன் தன்னைத்தானே தாழ்த்தினான். So how Jesus could go to heaven? எப்படி இயேசு பரலோகத்துக்கு போக? Because he lived like this. That is the reason heaven accepted him. ஒரு விதமான வாழ்க்கை இந்த பூமியிலே வாழ்ந்தபடினாலே பரலோகம் அவரை ஏற்றுக்கொண்டது. Otherwise heaven will not accept him. அப்படி இல்லாதிருந்தால் பரலோகம் அவரை ஏற்றுக்கொண்டிருக்க முடியாது. Don't merely think that I want to go to heaven after death. Don't merely think that I want to go to heaven after death. நான் மரித்த பிறகு நான் பரலோகத்துக்கு போவேன் என்பதை மாத்திரம் அப்படி யோசிக்காதீர்கள். You cannot go to heaven. நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியாது இருக்கலாம் ஒருவேளை. If you don't live like that, you cannot go to heaven. நீங்கள் ஒரு விதமான இப்படி வாழாவிட்டால் பரலோகத்துக்கு கூட போக முடியாது. How can you go to heaven if you don't live like that? இவ்விதமாக நீங்கள் வாழாத பட்சத்தில் எப்படி பரலோகம் போக Your முடியும்? thinking is not clean. உங்களுடைய சிந்தை தூய்மையா இல்லை. Your speech is not clear. உங்களுடைய பேச்சு Your சுத்தமா இல்லை. transactions are not transparent. உங்களுடைய பரிமாற்றங்கள் வெளிப்படைத்தன்மையுடையதா இல்லை. How can you go to heaven? எப்படி நீங்கள் பரலோகம் செல்ல முடியும்? In such Jesus Father was pleased. இப்படிப்பட்ட காரியங்களிலே பிதா இயேசுவிலே பிரியமுடையவராய் இருந்தார். Heaven accepted him. பரலோகம் அவரை ஏற்றுக்கொண்டது. How he was accepted by heaven? பரலோகத்திலே அவர் எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டார்? He lived on this earth like that. அவ்விதமாக அவர் பூமியிலே ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். God has given us a small life after being born again. ஆகவே நாம் மறுபடியும் பிறந்த பிறகு தேவன் நமக்கு ஒரு சிறிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். Have a clear vision, where am I going? ஆகவே நான் எங்கே போகிறேன் என்பதை குறித்ததான anybody to anybody, I am going to heaven. No. நான் தெளிவான தரிசனமுடையவர்களாய் இருங்கள். நான் மரித்த பிறகு பரலோகம் போவேன் என்று யாரிடத்திலும் சொல்லாதீர்கள். I am called to live like Jesus lived. நான் இயேசு வாழ்ந்தது போல வாழும்படிக்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். Have such a vision. உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தரிசனம் இருக்குமானால் your burden will change. உங்களுடைய பாரம் மாறும். Turn to Colossians chapter 1. கொலோசியர் 1ஆம் அதிகாரத்துக்கு நாம் திரும்பலாம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 28ஆம் வசனம். This is the burden of Paul. இதுதான் பவுலுடைய பாரமா இருந்தது. Paul had this clear vision. பவுலுக்கு இந்த தெளிவான தரிசனம் இருந்தது. So he taught the people. ஆகவே ஜனங்களுக்கு அவர் உபதேசித்தார். He is saying here. அவர் இங்கே சொல்லுகிறார், we proclaim him and admonishing every man and teaching every man with all wisdom, so that we may present every man complete in Christ. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து
எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். Paul had this vision first about himself. பவுல் முதலாவது தன்னை குறித்ததான இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை கொண்டவராய் இருந்தார். What is my aim? என்னுடைய நோக்கம் என்ன? He knew it. அதை அவர் Why அறிந்திருந்தார். did the Lord call me? ஆண்டவர் ஏன் என்னை அழைத்தார்? Even I was a killer. நான் ஒரு Understand me. நான் ஒரு கொலைகாரனாய் இருந்த பொழுதும் தேவன் என்னை முன்குறித்திருந்தார். Why did he do that? ஏன் அதை அவர் செய்தார்? To make me like Jesus Christ. என்னை இயேசு கிறிஸ்துவை போல மாற்றும்படிக்கு. We need so many Jesus in this world. இந்த உலகத்திலே ஏராளமான இயேசு கிறிஸ்துக்கள் வேண்டும். Yeah, Jesus lived and gone. இயேசு ஒருமுறை வாழ்ந்தவர் பரலோகம் சென்று விட்டார். Now we are here. நாம் இப்போ இருக்கிறோம். We should have this vision clearly today. நமக்கு இன்றைக்கு இந்த தரிசனம் தெளிவாக இருக்க When வேண்டும். you have that vision, உங்களுக்கு அந்த தரிசனம் இருக்கும் பொழுது you will teach your people. நீங்கள் உங்களுடைய ஜனங்களுக்கு What உபதேசிப்பீர்கள். Paul is saying? பவுல் என்ன சொல்கிறார்? Why am I proclaiming Jesus Christ? நான் ஏன் கிறிஸ்துவை நான் அறிவிக்கிறேன்? Why admonish every man? நான் ஏன் எந்த மனுஷனையும் நான் புத்தி Why சொல்லுகிறேன்? am teaching every man? நான் எதற்கு எல்லா மனுஷருக்கும் நான் புத்தி சொல்லுகிறேன், So that உபதேசம் பண்ணுகிறேன்? ஏனென்றால் I may present. நான் அவர்களை நிறுத்தும்படிக்கு. Paul had this burden. பவுலுக்கு இந்த ஒரு பாரம் இருந்ததா? What is your burden today, brothers? இன்றைக்கு உங்களுடைய பாரம் எப்படி God இருக்கிறது has சகோதரரே? given you people. தேவன் உங்களிடத்திலே ஒரு சில ஜனங்களை What's கொடுத்திருக்கிறார். your burden? உங்களுடைய பாரம் என்னவா இருக்கிறது? Like this. இவ்விதமா இருக்க I வேண்டும். want to present these people. நான் இந்த ஜனங்களை தேவனுக்கு முன்பாக நிறுத்த If வேண்டுமே. you are a husband, you have a burden about your wife and your children. நீங்கள் கணவனாய் இருக்கும்படி பட்சத்திலே நீங்கள் உங்களுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் பொறுப்புடையவர்களாக இருக்க வேண்டும். I want to present my wife and my children before the Lord, complete in Jesus Christ. என்னுடைய மனைவியையும் என்னுடைய பிள்ளைகளையும் தேவனுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து முன்பதாக பூரணம் I தேறினவர்களாக want நிறுத்த to வேண்டும். present all the people in my church. என்னுடைய சபையில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் தேறினவர்களாக தேவனுக்கு முன்பாக I want to நிறுத்த வேண்டும். present before Jesus Christ. இயேசு கிறிஸ்து முன்பதாக அவர்களை நான் நிறுத்த வேண்டுமே. Complete, முழுமையுடையவர்களாக perfect, complete. தேறினவர்களாக. Means exactly like Jesus Christ. அதனுடைய பொருள் என்னவெல்லாம் இயேசு கிறிஸ்துவை போலவே அவர்கள் இருக்கும்படியாக. Today may not be. We are not like Jesus Christ. இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை போல மாறிவிடவில்லை. Day after day, ஆனால் ஒவ்வொரு நாளும் step by step, ஒவ்வொரு படியாக as the time passes by, காலம் செல்ல செல்ல as our age is increasing, நம்முடைய வயது ஆக ஆக have you become like Jesus Christ? நாம் இன்னும் அதிகமா இயேசு கிறிஸ்துவை போல மாறிக்கொண்டே வருகிறோமா? Up to what level you have become, you can teach up to that level to your people. எந்த அளவுக்கு நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய ஜனங்களுக்கு You உபதேசிக்க can முடியும். complete every person. நீங்க எல்லா மனுஷரையும் நீ தேறினவர்களாக நிறுத்த முடியும். Paul says, for that reason I labor, பவுல் சொல்கிறார், இதற்காக நான் பிரயாசப்படுகிறேன். striving நான் according to his power, அவருடைய வல்லமையின்படியே பலமாய் might போராடி works in me. எனக்குள்ளே கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். Brothers, சகோதரர்களே, you must have a vision. உங்களுக்கு ஒரு தரிசனம் வேண்டும். What is the clear vision? அந்த தெளிவான தரிசனம் என்ன? Chase the vision like other people, not go to heaven. மற்றவர்கள் கொண்டிருக்கிறது போல இந்த இருக்கிற நான் பரலோகத்துக்கு போவோம் என்ற அந்த தரிசனத்தை மாற்றி விடுங்கள். The Lord had called me to become like Jesus Christ. இல்லை, நான் இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும் I என்று want to தேவன் become என்னை like Jesus அழைத்தார். Christ is in my thinking, என்னுடைய சிந்தையிலே நான் இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்று in my sight, பேச்சிலே என்னுடைய பார்வையிலே in my inward life, என்னுடைய உள்ளான in my வாழ்க்கையிலே motives. என்னுடைய மன In நோக்கங்களிலே every area of my inward life, I want to become like Jesus என்னுடைய Christ. உள்ளான ஜீவிதத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் நான் இயேசு கிறிஸ்துவை போல மாற்ற வேண்டும். Even if I don't do any miracle, நான் இந்த பூமியில எந்த ஒரு அதிசய அற்புதத்தை even if I செய்யவிட்டாலும் don't cast பரவாயில்லை. out any demon, நீங்கள் எந்த ஒரு பிசாசை துரத்தவில்லை என்றாலும் பரவாயில்லை, no problem. பிரச்சனையே இல்லை. The Lord will not ask you, why don't you cast out demon? நீ ஏன் பிசாசுகளை துரத்தவில்லை என்று ஆண்டவர் கேட்க The Lord will போவதில்லை. ask you, why don't you become like Jesus நீ Christ? ஏன் இயேசு கிறிஸ்துவை போல மாறவில்லை என்று ஆண்டவர் கேட்பார். Why you did not act in this area like Jesus Christ? ஏன் இந்த பகுதியிலே நீ இயேசு கிறிஸ்துவை போல நடந்து கொள்ளவில்லை என்று அவர் Yesterday you had கேட்பார். a fight there, why you did not act like Jesus Christ? நேற்றைய தினத்திலே ஒரு சண்டை நடந்ததே, ஏன் நீ அங்கே இயேசு கிறிஸ்துவை போல நடந்து கொள்ளவில்லை என்று கேட்பார். Why you didn't speak like that? இயேசு கிறிஸ்துவை போல நீ பேசவில்லையே, Why you didn't keep your mouth shut? நீ ஏன் வாயை பொத்திக் கொள்ளவில்லை? This is what the Lord will ask one day. இதைத்தான் ஒரு நாளிலே ஆண்டவர் கேட்பார். These are the things the Lord is going to judge us. இந்த காரியங்களை வைத்துதான் தேவன் நம்மை ஒரு நாளிலே நியாயம் When தீர்க்க we have போகிறார். that vision, அந்த தரிசனம் நாம் கொண்டிருக்கும் பொழுது we will lead other people also. நாம் மற்றவர்களையும் நாம் நடத்த முடியும். There will be a revival in your church. உங்களுடைய சபையிலே ஒரு எழுப்புதல் உண்டாகும். Let the revival start in you, brothers. இந்த எழுப்புதல் உங்களிலிருந்து ஆரம்பிக்கட்டும். The Lord has very clearly said what is our destination. நம்முடைய லக்கு போய் சென்றடைய வேண்டிய இடம் என்ன என்பதை தேவன் தெளிவாக இந்த நாளிலே சொல்லி Let இருக்கிறார். us focus on that. அதிலே நாம் நம்முடைய கவனத்தை செலுத்துவோம். And as much as we increase, lead other people also. நாம் எந்த அளவுக்கு வளர்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் மற்றவர்களை நடத்த முடியும். May the Lord help us. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார்.